அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் திருவிழாங்க. அந்த திருவிழாக்காக நாங்கள் போயிருந்தப்போ இங்கே வந்து சிவன் பார்வதி வேடம் வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த படத்தில் வந்து சிவன் பெருசா சக்தி பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியே வரும் கிளைமேக்ஸில். அந்த இதை வந்து இவங்க அருமையாக ஆடிருந்தாங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஆதி பரமசிவனான மாநாட முழுவாட மதியணிந்த பரமசிவன் ஆடுகின்றார். ஆமா, பார்த்தால் அன்னை உமையவள் என்ன பண்றாங்க? இவ பாதத்திலே எம்மா இவ சிலம்ப செய்ய பத்தினியால் ஆடுகின்றார். அப்படியாக தாயார் ஆடுறாங்க. என்ன செய்யறாரு? புலித்தோலா இவர் இடையிலானே பொன்னியானோ தந்தை பிள்ளை விளையாட ஆடுகின்றார் சிவபெருமான். அம்மா பார்த்தாங்களே, ஓஹோ, அந்த அளவுக்கு ஆட்டம் மீறி போச்சா? இப்ப விட முடியுமா? விட முடியாது. என் சடைக்கு முதல்ல பதில் சொல்லியா? என் சடை ஆடுது பாரு, அதுக்கு பதில் சொல்லியா? என் சடையாடே சங்கரி ஜாலா அம்மா ஆவேசமா இருக்காங்க. பார்த்தா சிவபெருமான் என்ன செய்கிறாரு? இவர் திரிசூலம் திரிபுரை எரித்தவன் இதுக்கு மேல ஈசா உன்னை விடுற மாதிரி கிடையாது. ஆமா, ஒரே ஆயுதம். பெண்ணுக்கான நல்லத்தோடு ஆட வேண்டும். ஆமா, அப்படி என்று மலை பின்னேல் இந்து மல்லோ அன்னையவள் ஆடுகின்றாள். பாடு பார்ப்போம். அடையா நீ அடையா அடையா
ஆடலாம் பாப்போம் ஆட்டத்தை இப்ப ஆடு பாப்போம் ஆடா பாப்போம் எங்க அம்மா கூட ஆட முடியும் போனால பார்த்தா வளரலாம் என்னையா இது ரெண்டு பேரும் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா ஆமாம் பரமசிவம் தோத்துருவார் போல இருக்கு ஆமா 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 அம்மா வளைஞ்சு நெளிஞ்சு ஆஹா எப்படி ஆடுறாங்க கண்டவர்கள் மறக்க அவ்வளவு ஒரு மகத்துவம் ஒரு சிறப்பு ஆமா 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 தனி சிறப்புதான் சிவனுக்கு கோவம் வந்து விட்டது மேடையில் விழுந்தது மேடையில் ஆமா பொன்னம்பல மேடையிலே விழுந்து விட்டது ஆஹா பார்த்தார் பரந்தாமன் நாராயணன் ஆமா அந்த வந்து கோபால ஆமா 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 அம்மா இருப்பாரா மைத்துனா ஆட்டத்தை நிறுத்தாத ஜதியை நிறுத்தாத ஆடிக்கொண்டே இரு ஆடிக்கொண்டே இரு எப்படி ஆடிக்கொண்டே இரு ஆடிக்கொண்டே இரு ஆமா ஏன்னு கேட்டா நீ ஆட்டத்தை நிறுத்தணும்னு வச்சுக்க ஆமா அது ஆட ஆரம்பிச்சிடும் ஆமா ஆட்டத்தை நிறுத்தாமலே உன்னுடைய பாதத்தை கீழே வந்து குண்டலாம் பரந்தாமன் என்ன செய்றாரு கால் தூக்கி ஆடுகின்றார் முத்தாளத்தை பற்றி எடுத்தார் ஆண்டவன் சிவனார் நீயும் ஆடுறா நானும் ஆடுறேன் ஆட்டத்துல போட்டி வச்சுக்கிறோம் ஆனால் இவ்வளவு தேவர்கள் சொன்ன சபையிலே ஆண்கள் சொன்ன சபையிலே கார்த்திக் ஆடிவிட்டாயே என்னை அவமானப்படுத்தணும் என்று ஒரு பெண்ணால் இந்த பாரசபையை கார்த்திக் ஆட முடியுமா அப்படியாக நானும் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய பரதநாட்டியம் அணிந்து வந்து ஆடுகின்றேன் சிவபெருமானே என்று தாயார் கீழே இறங்கி ஓட சக்தி உபயோகம் தோற்றிவிட்டார் என்று தானே அனைவரும் சிவபெருமானுக்கு இல்லை என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படி என்று அங்கார இப்படியே விட்டோம்னா தேவர்கள் மூவர்கள் அனைவரையும் மாறி வழி கொடுவார் என்றுதானே கை விலங்கு கால் விலங்கு முன் விலங்கு பின் விலங்கிட்டு எல்லைகளை ஈசான்ய மூலையிலே தாயாரை தெல்லைச்சாலியாகத்தானே அமர்த்தி விட்டார் பரமசிவம் போய் கூப்பிடுறாரு பெண்ணி பரவதான் சாமி வெற்றி தோல்வி எல்லாம் முடிந்து விட்டது நான் கணவன் நீ மனைவி நான் சிவன் நீ சக்தி சேர்ந்திருப்போம் வா என்று சொன்னார் ஒரு காலம் முடியாது எப்பொழுது நீ பொய்யான வெற்றியை பெற்றாயோ உன்னோடு நான் கைலாயம் வர முடியாது அன்னை உமைவளாகப்பட்டவள் நான் வர வேண்டும் என்றார் உன்னில் ஒரு பாதி உன் உடலில் எனக்கு சரிபாதியை தர வேண்டும் என்று சொன்னார் சக்தி இல்லை சிவமலை என்ற உண்மை என்றால் ஆண் இன்றி பெண் வாழ முடியாது பெண் இன்றி ஆண் வாழ முடியாது என்று உண்மை என்றால் உடலில் எனக்கு சரிவாதி பிரித்தரன் என்று சொன்னார் சரிவாதி தர வேண்டும் பார்த்தார் ஆண்டவனாகப்பட்டவர் அடி பைத்தியக்காரி சரிபாதி என்ன என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் நீதானி என்னுள் நிறைந்திருப்பவள் நீ அல்லவா சரிபாதி என்ன இப்போதே தருகின்றேன் என்றுதானி தன்னுடைய உடலில் சரிபாதி கொடுத்தார் சிவசக்தியாக அர்த்தனா ஈஸ்வராகத்தானே தோன்றி
ஆமாம். அகில உலக மக்களுக்கெல்லாம் ஆ. படியளந்து பாதுகாக்கின்றார் ஆமாம். என் ஆண்டவன் சிவபெருமான். ஆமாம்.